Welcome to my channel to question number 11. Income ratio வந்து 5:7. So, அதை 5x, 7x னு வச்சுக்கலாம். Expenditure வந்து 7:11. Income minus savings தான் expenditure. So, 5x minus 60 is to 7x minus 60 is 7:11 or 5x minus 60 divided by 7x minus 60 is equal to 7/11. Cross multiply 55x minus 660 is equal to 49x minus 420. 6x is equal to 240. X is equal to 240 by 6 that is equal to 40. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ratio of the income தான் கேட்டிருக்காங்க. So you have to substitute in 5x and 7x. Right, so it is 200 is to 280 rupees. ஆப்ஷன்ல இருந்து இது ஈஸியாக பண்ணலாம். ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு 200 280 பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5:7 ரேஷியோ ஹோல்ட் ஆகும். ரைட், தென் சப்ராக்ட் 200லேருந்து 280லேருந்து சப்ராக்ட் 60 அப்போ என்ன வரும் 140 is to 220 வரும். அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதனால நான் சேவிங்ஸை மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 7:11. ஆப்ஷன்லேருந்து வர்றது இது வந்து ரொம்ப ஈஸி பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் டைப் கொஷின் தான். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆல். டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.